ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சத்து மாவுங்க. இதில் வந்துட்டு சத்து மாவு உண்மையில சத்தான மாவு தாங்க. இது நான் சின்ன வயசில் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ என் குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்தளவு இது வந்து வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே இருக்க ரெசிபி. ஏன்னா இதில் வந்து இப்போ இருக்க குழந்தைங்க நிறைய பேருக்கு இந்த இம்யூனிட்டி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அடிக்கடி காஃபு, கோல்டு, இல்லை உடனே வந்து எதாவது சாப்பிட்டா வாமிட்டிங்கு, இந்த டைஜஷன்லாம் போகிறது அதெல்லாம் நிறைய வருதுங்க. ஸோ இந்த மாவை நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனாக இருக்குங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 3 months கண்டினியூஸாக கொடுக்கும் போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். இது நம்ம நிறைய பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் போய் சத்து மாவுன்னு கேட்டால் பாக்கெட்டில் பவுடராக கிடைக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்குள்ளே குட்டி குட்டி பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன். ஸோ அதை எடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டிங்கன்னா அதில் பாதாம் முந்திரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 கிலோக்கு 50 பாதாம், 50 முந்திரி, 50 வால்நட் போட்டுக்கோங்க. வால்நட் வந்து பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மெமரி பவர் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு. அடுத்து வந்துட்டு 50 பிஸ்தா, இது மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 2 கிலோனா அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. 100 எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். எல்லாமே 5 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அதுலேயே நல்லா வறுத்துரும். சில இதெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த சோளம்லாம் வந்து பாப்கார்ன் மாதிரி பாப் ஆகும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுத்து எடுத்து நல்லா வந்துட்டு ஒரு தட்டில் போட்டு காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிடணுங்க. காஞ்சி இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா உடையும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி வந்து மில்லு இதில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்மளுமே இதை ரெகுலராக இன்டேக் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு 3 months ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில். நம்மளும் பால்ல இதை 1 ஸ்பூன் கலந்து டீ காஃபிக்கு பதிலாக எப்பயாவது இதை எடுத்துக்கோங்க. இதில் நமக்குமே பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. கொஞ்சம் சுடு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு இந்த பவுடரை வந்து தண்ணியில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் அந்த சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு கஞ்சி பதம் வருங்க. அதை வந்து ரெகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நம்ம டயட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்துட்டு பாலில் வந்துட்டு டீ காஃபிக்கு பதிலாக அவாய்ட் பண்ணிட்டு இதை 1 ஸ்பூன் கலந்து நைட்டு டின்னருக்கு பதிலாக குடிச்சிட்டு படுத்துடலாம். நல்லா ஒரு பெரிய கிளாஸ் பாலில். அதுவுமே நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.